தோனி நான் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கேன். இவனுங்க எல்லாம் லோக்கல் கிரிக்கெட் ஆனவங்களே 2010ல சவுத் ஆப்பிரிக்கா போனா என் தலைவன் என்ன பிச்சுன்னு தெரியாது ஏதும் தெரியாது. மும்பையும் திணறான், ஆர்சிபியும் திணறான். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரு தெரியுமா? நியூசிலாந்து டீம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் டீமை கூட்டு வரான். புரியுதுங்களா? அடிக்கிறான் அங்கேயே முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் யாரு தெரியுமா? வயாபா ஜெயவர்தனே ஸ்ரீலங்கா டீம் கூட்டு வரான். இதெல்லாம் டோர்னமெண்ட் டீம் CL T20 சில தற்கூரிக்கெல்லாம் தெரியாது. அதையும் அடிக்கிறான். 3வது மேட்ச் விக்டோரியா கூட ஃபுல் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடு. ஆரியன் பிச் கேப்டன் ரொம்ப கஷ்டம் டிராப் பண்ணோம். சூப்பர் ஓவர்ல போய் தோத்தோம். 4வது மேட்ச் யார் தெரியுமா? 4வது மேட்ச் வாரியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டீம் அவனையும் அடிச்சோம். ஓகேங்களா? ஆனா வாரியர்ஸ் என்ன பண்ண தெரியுமா? ஏமன்ல நான் தான் ஜெயிப்பிட்டு உண்மையிலே போயிட்டு டஃபான டீம் சவுத் ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு திரும்ப வந்து ஃபைனல் நிக்கிறாங்கல்ல. விடுவோமா? நானு ஒரே ஒரு 132 ரன் வச்சு மண்ணக்கவு வச்சேன். சவுத் ஆப்பிரிக்காவிலே போய் என் தலைவன் கப்ப தூக்கிட்டு வந்தான். உள்ளூர் கப்பு இல்ல வெளியூர் கப்பு பார்த்தா அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சான் சவுத் ஆப்பிரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாக்காரன். டேய் இவன் பெரிய ஆள் போனதுறான். டேய் இவன் பெரிய ஆளா வருவான்டா. அடுத்த வருஷம் வேர்ல்டு கப்பு என்ன கப்பு பார்த்து 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 எங்க ஃபேன்ஸுக்கு வெறுத்து போச்சு. திடீர் இந்த கப்பு இந்த வருஷம் வந்து கப்பு இல்லைன்னு எங்க ஆளுங்க கொஞ்சம் திருப்தி இல்லை, மனசு கஷ்டம். அதனால கொஞ்சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மற்றபடி எங்க CSK ஃபேன்லாம் தலையை விட்டு கொடுக்க மாட்டாங்க.